காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை. இன்றைய பஞ்சாங்க விபரத்தை இப்பொழுது பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 19ஆம் நாள். இன்று அதிகாலை 1:11 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது. இன்று அதிகாலை 2:32 வரை ஆயிலி நட்சத்திரம், அதன் பின்னர் மக நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 2:32 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் மரண யோகமும் உள்ளது. இன்று பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 5 முதல் 6 வரையும் உள்ளது. இன்று ராகாலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, யோகமான நாள். சின்ன சின்ன யோகம் கிடைக்கும், ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். காரியங்களிலே வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பெண்களுக்கு உரிய கௌரவம் மரியாதை கிடைக்கும். லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஃபிசியோ தெரபிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட வந்து சேரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தம்பதிகளிடையே சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். ஆனால் அந்த குழப்பங்கள் மாலை நேரத்துக்கு பின்னர் மறைந்துவிடும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. ரிஷபராசி என்பர்களே, சிறப்பான நாள். உத்தியோகம், வியாபாரம், தொழிலே முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியிலே முன்னேற்றம் ஏற்படும். பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் லாபம் உண்டு. பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பெண்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய நாள். ஆண்களுக்கு காதல் கைகூடும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி என்பர்களே, காரிய வெற்றியை தரும் நாள். மனசில் ஒரு நிம்மதி ஏற்படும். தூக்கம், நித்திரை, உறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். மாணவர்களுக்கு அருமையான நாள். பெண்களுக்கு வரவுகளை தரக்கூடிய நாள். ஸ்டீல், இரும்பு வியாபாரம், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்தி உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகராசி என்பர்களே, லாபகரமான நாள். கோச்சார ரீதியாக கிரகங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் பிஸ்னஸ் வியாபாரம் நல்லபடியாக ஓரளவுக்கு போகும். தசாபுத்தியும் நல்லா இருந்ததுன்னா சூப்பராக போகும். மாணவர்களுக்கு நன்மையான நாள். விவசாயிகளுக்கு ஏற்றமான நாள். பெண்களுக்கு அருமையான நாள். உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், மெடிக்கல் லேபரேட்டரி நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு. வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை. வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கும் கூடுதல் முயற்சி தேவை. கம்பெனி விட்டு கம்பெனி மாறணும்னு வெளிநாட்டில் ட்ரை பண்ணுபவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சிம்மராசி என்பர்களே,
நினைத்ததை சாதிக்கும் நாள். நான் இதை பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு இது இருக்கும். ஜெயிச்சு காட்டுவீங்க. சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதே மாதிரி இசைக்கலைஞர்கள், மியூசிக் பேண்ட் வைத்திருப்பவர்கள், மியூசிக் குரூப் வைத்திருப்பவர்கள், வோக்கலிஸ்டாக இருப்பவர்கள், தமிழ் இசைக்கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், பறை இசைக்கலைஞர்கள், தவில் நாதஸ்வர கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். புது வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டிலே மங்களகரமான விஷயங்கள் நடப்பதற்கான நல்ல சகுனம் தென்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னிராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். யார் விஷயத்திலையும் தலையிடாதீங்க. நான் உண்டு, என் வேலை உண்டு. பெண்களுக்கு பெண்களால் பிரச்சனை வந்து சேரும். ஆண்களுக்கு ஆண்களால் நன்மை வந்து சேரும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், கவனமாக இருக்கணும். ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளிநாட்டில் பார்ட் டைம் ஜாப் தேடும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. துலாம் ராசி என்பர்களே, காரியங்களிலே தடை தாமதங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. எல்லாரோடையும் மோதல் போக்க வேண்டாம். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள், கலீக்ஸ், உங்களுடைய சக பணியாளர்களுடன் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. பிஸ்னஸ் வியாபாரத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர், பங்குதாரருடன் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு வாய்ப்புள்ளது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர், மினி ஹால் எல்லாம் நடத்துவவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். விளையாட்டிலே மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். நல்ல பலனை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி என்பர்களே, புது முயற்சியிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். இந்த விஷயத்தை இப்படி தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கியிருப்பீங்க. அந்த புது முயற்சிக்கு முன்னேற்றம் ஏற்படும். நல்ல செய்திகள் வந்து சேரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பிஸ்னஸ் வியாபாரத்தில் புது ஸ்ட்ராட்டஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. புது ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். மளிகை வியாபாரம் செய்பவர்கள், க்ரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதங்கிராதேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார் விஷயத்துலையும் மூக்க நடக்காதீங்க. யாருக்கும் அட்வைஸ் பண்ண போகாதீங்க. இந்த காலத்தில் யார் அட்வைஸும் கேட்குற மாதிரி இல்லை. வேலையில் கவனமாக இருக்கணும். அதிகாரிகளுடன் மோதல் போக்க வேண்டாம். விட்டு கொடுத்து போங்க. உங்களுக்கு தான் அது நன்மை. கலைஞர்களுக்கு பணவரவு வர்றதில் சில தடைகள் தாமதங்கள் இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் முயற்சி தேவை. தம்பதிகளிடையே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறி நிலைமை இருக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையாது. சகோதர சகோதரி வழியிலே சில பிரச்சனைகள் ஏற்படும். இனி நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மகர ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் நடக்கும். சின்ன சின்ன யோகங்கள் உண்டு, அதிர்ஷ்டங்கள் உண்டு. பிஸ்னஸை பொறுத்தவரையில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் கொஞ்சம் குறையும்.
வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டில் சொந்தமாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், பிஆர் வாங்கியாச்சு, க்ரீன் கார்டு வாங்கியாச்சு, அடுத்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரி, அதாவது காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டியில் படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆனவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கும்பராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், சில விஷயங்களில் இழுபறி நிலைமை இருக்கும். விவசாயத்தில் ஏற்றம் உண்டு. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி பெறுபேறுகள் இருக்காது, கூடுதல் முயற்சி தேவைப்படும். தம்பதிகளிடையே சில மனக்கசப்புகள் வரும், கவனமாக இருக்கணும். காதலர்களிடையே பிரச்சனை ஏற்படும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சகோதர வழியிலே உங்களுக்கு நன்மை உண்டு. சிலருக்கு வாகன யோகம் உண்டு. சொந்தமாக வாகனம் வாங்குறதுக்கான முயற்சியிலே காரிய பலிதம் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மீனம் ராசி அன்பர்களே, நல்ல தகவல் வரும் நாள். கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த இழுப நிலைமை மாறும். 7.5 சனி நடக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி இருப்பவர்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள். காதலர்களிடையே சில பிரச்சனைகள் வரும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஏற்றமும் இறக்கமும் இருக்கும், ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோர் கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ண வேண்டிய நாள். வாகனங்கள் ஓட்டும்போது டிரைவர்கள் கவனமாக இருக்கணும், ஓவர் ஸ்பீட் வேண்டாம். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. வணக்கம், நன்றி.